ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு மேண்டரின் போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமாவாக வெளியான என்லெஸ் ஜேர்னி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் ஒரு போலீஸ் ஸ்குவாடு ஒன்று, அதாவது தேர்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்குவாடு ஒன்று காமிக்கப்படுது. இதில் செங் பிங் அப்படிங்கிறவர் தான் ஒரு சீஃபாக இருக்கிறாப்புல. அவர் கீழே ஒரு 4 பேர். இந்த 5 பேர் இவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அன்பு செல்வன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் இது. இந்த டீமு படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு மழைக்கால இரவு ஒன்று காமிக்கப்படுது, நம்ம மெமரிஸ் ஆஃப் மர்டர் ஸ்டைல்லையே. இப்போ அந்த இடத்துல அப்படி போலீஸ் பேட்ரோல் வண்டியை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு கொலை ஏற்கனவே அரங்கேறியாச்சு. அதுக்கு தான் இவங்க அங்கே வந்தது. போய் யாரா இறந்து கிடக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு 14 வயசு பொண்ணு. சரி, இந்த பொண்ணு எப்படி அவளுடைய வீட்டிலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்க முடியும், யார் கொலையாளியாக இருப்பா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த பொண்ணு முதல்ல கொலை மட்டும் செய்யப்படலை, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, அங்கே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, சீமன் சாம்பிள்ஸும் அங்கே இவங்களுக்கு கிடைக்கிது. அதே நேரத்தில் இந்த கொலைகாரங்க யார் எப்படி வந்திருப்பாங்க, இது ஒருத்தனா இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 2 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது போலீஸுடைய புரிதல். அதுவும் இவங்க மெயின் டோர் வெளியே வரலை, ஏசி வெண்ட் வெளியே ஏறி குதிச்சு தான் வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு இந்த கேஸை எடுத்துக்கிறது இந்த டீமை. இப்போ இதே பாணியில் இதுக்கு முன்னாடி ஏதாவது கொலைகள் அரங்கேறி இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடியும் ஒரு சில சம்பவங்கள் இதே பேட்டர்னில் நடந்திருக்கு. அதாவது அந்த கொலைகளை நிகழ்த்திய அந்த கொலைகாரர்களுமே இதே மாதிரி ஏசி வெண்ட் வெளியே ஏறி குச்சி உள்ளே வந்தவங்க தான். அதுவும் ஒருத்தன் கிடையாது, 2 பேர் தான். அப்படிங்கும் போது இல்லைங்க, இது யாரோ ஒரு சீரியல் கில்லருடைய வேலையாக தான் இருக்குது, வரிசைக்கு இந்த மாதிரி சம்பவத்தை அங்கங்கே பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ இந்த கேஸுக்கும் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2-3 கேஸ் இதே பாணியில் அரங்கேற்றப்பட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, கண்டிப்பாக இவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க ஒரு தருணத்தில் ஒருத்தன் மாட்டுறான் போலீஸ்கிட்ட. இப்போ ரைட்டுங்க, கன்ஃபார்மாக இவன் ஒரு ஆள் தான், இவன் கூட இவனை ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான், நம்ம இவனை வச்சு உள்ளே செதுக்கிலேயே டிஃபால்ட்டாக இவன் சொல்லணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இவனை ஒரு ரூமுக்குள்ளே வச்சு இன்ட்ராகேஷனை நம்ம விசாரணை பட ஸ்டைலில் ஆரம்பிப்பான் அப்படின்னு நினச்சி இந்த டீம் களத்தில் இறங்க போக இவங்க ஆரம்பிக்கிற இந்த விசாரணையே இவங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாற்ற போகுது அப்படிங்கிறது இதில் யாருக்குமே அப்போ தெரியாது. இதுக்கப்புறம் அப்படி என்ன தான் விசாரணை பண்ணாங்க, இவங்க வாழ்க்கையவே மொத்தமாக புரட்டி போடுற அளவுக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்த ஒரு படம் இது. ஏன்னா முதல் 40 நிமிஷம் வேறு லெவலில் ஃபயர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏங்க என்ன மாதிரி எடுக்கிறாங்க சைனாலெலாம் படத்தை, அடேங்கப்பா மிரட்டி விட்டாங்க அப்புறமா அப்படிங்கிற மொமெண்ட் இல்லை இது. அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு படம் எடுத்தால் இந்த படத்துடைய முதல் 30 நிமிஷம் 40 நிமிஷங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த படத்தை, அந்த காட்சிகளை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு என்னை ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம் இது. அப்படி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 40 நிமிஷம் கழித்து இந்த கதைக்கிழமை கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜான்ரா ஷிஃப்ட் அடித்து வேறு மாதிரி போகும். குறிப்பாக ஒரு பெற்றோர்களாக, ஒரு 15-16 வயசு மதிக்கத்தக்க பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஒரு பெரிய கனெக்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா எங்கள் எந்த மாதிரி சந்தோஷமாக ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அழகான ஒரு குடும்பம், அன்பான மனைவி, மகள்னு சொல்லி எப்படி இருந்தேன், இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி போயிருச்சு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீலு ஒரு அப்பாக்களாக இருந்து பார்க்கும்போது ஒரு சில காட்சிகளில் நான் கண்கலங்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. ஆனால் ஒரு ஜான்ராவாக பார்க்கும்போது ஏங்க என்ன ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி வேறு லெவலில் ஆரம்பித்தாங்க, கடைசியில் இப்படி போய் முடிஞ்சிருச்சு படத்தை அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு ஃபீல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி அந்த பெற்றோர்கள் அப்படிங்கிற அந்த மோடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் பெரிய லெவலில் கனெக்ட் கொடுக்கும். அதுலேயும் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் நடுத்தெருவுக்கு சோத்துக்கு லாட்ரி அடித்து வந்துட்டேங்கிற தருணத்தில் கூட நான் முடிக்காமல் இருந்த அந்த கேஸை நான் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறத ஹீரோ கையில் எடுத்து இறங்குற அந்த விஷயம் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்துடைய நைட் சீக்வன்ஸ்க்கு எல்லாம் சினிமோட்டோகிராஃபர் லைட்டிங் பண்ண விதம் சூப்பராக இருந்தது. நிறைய நைட் சீக்வன்ஸ் இருக்குது, அதுக்கான லைட்டிங் அட்டகாசமாக பண்ணியிருந்தார் அவர். இந்த படமும் நிறைய டார்க் டோனில் தான் கதைக்களம் நெடுகளும் பல இடங்களில் இருக்கும். அது மொத்தமாக சொல்ல முடியாது, ஒரு சில இடங்களில் அந்த டோனை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அந்த காட்சியுடைய மூடை செட் பண்ணுறதுக்காகவே. மற்றபடி எடிட்டிங்கு, மியூசிக்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு எல்லாமே அட்டகாசமாக பண்ணப்பட்டிருந்து இந்த படத்தில். குறிப்பாக ப்ரொடக்ஷன் டிசைனும் சேர்த்தே சொல்லலாம், சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்ம பெருசாக குறை சொல்கிறதுக்கே இல்லை. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான ஒரு படம் தான் இது. நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் உங்களை தோண வைக்கலாம்.
நீங்கள் கல்யாணமாகாத பையனாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு பெருசாக அந்த குடும்பம் பிள்ளை அதனால் எவ்வளோ கஷ்டம், இன்றைக்கி அவங்களை இழந்து தவிக்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு வலி அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நமக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரலாம், இதை மட்டும் நான் சொல்லிட்டேன். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்த ஒரு படம் இது. டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான ஒரு அனுபவமாக இந்த படம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் பெருசாக அப்படி செக்ஷுவல்லாம் எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இன்னொரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். இது ப்ரைவேட் ஆகாமல் எவ்வளோ நேரம் ஓடும், எவ்வளோ நாள் ஓடும்னு எனக்கு தெரியாது. இப்போ இருக்குது, சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு விட்டுருக்கேன். பார்க்குறவங்க சட்டுப்புட்டுன்னு பார்க்கணும்னா பார்த்துருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.